Welcome back to AS English. Let's make English sentences. ஆங்கில வாக்கியங்கள் உருவாக்குவதில் இப்போது நாம் subject plus verb plus indirect object plus direct object plus extra information பேட்டர்னை பார்க்கலாம். இந்த பேட்டர்னானது 5+5 பேட்டர்னில் 8வது பேட்டர்ன் ஆகும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். முதல் சென்டென்ஸ். அவன் எனக்கு ஒரு கடிதம் இன்று காலை அனுப்பினான். அவன் என்பது சப்ஜெக்ட், எனக்கு என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு கடிதம் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்று காலை என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அனுப்பினான் என்பது வெர்ப். ஆங்கிலத்தில் எப்போதும் வெர்ப் சென்டென்ஸினுடைய கடைசியில் தான் வரும். அனுப்பினான் என்பது வெர்ப். இப்போது சப்ஜெக்ட் என்பது யார் என்ற கேள்விக்கான பதில் இங்கு அவன் என்ற பதில் வருகின்றது. அவன் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹி. வெர்ப் என்பது செயல். அனுப்பினான் சென்ட். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் எனக்கு என்ற பதில் வருகின்றது. இந்த வாக்கியத்தில் மீ என்பது எனக்கு. டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை, ஒரு கடிதம், எ லெட்டர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எப்போது, இன்று காலை, அதாவது திஸ் மார்னிங். இப்போது நாம் பேட்டர்னை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதில் நாம் டைரக்டாக அப்ளை செய்யும்போது he sent me a letter this morning. அவன் எனக்கு ஒரு கடிதம் இன்று காலை அனுப்பினான். அடுத்த சென்டென்ஸ். நான் அவளுக்கு ஒரு புத்தகம் நேற்று கொடுத்தேன். நான் என்பது சப்ஜெக்ட், அவளுக்கு என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு புத்தகம் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட், நேற்று என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், கொடுத்தேன் என்பது வெர்ப். இதில் சப்ஜெக்ட் என்பது யார் என்ற கேள்விக்கான பதில் இந்த வாக்கியத்தில் நான் என்கின்ற பதில் வருகின்றது. நான் என்பது சப்ஜெக்ட். நான் என்பதை ஆங்கிலத்தில் ஐ என்கின்றோம். வெர்ப் செயல், கொடுத்தேன், பாஸ்ட் டென்ஸ் இருக்கின்றது. கிவ் என்கின்ற ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் கேவ். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் அவளுக்கு என்ற பதில் வருகின்றது. அவளுக்கு என்பதை ஆங்கிலத்தில் ஹர் என்கின்றோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை, இந்த கேள்விக்கான பதில் ஒரு புத்தகம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எப்போது, நேற்று என்ற பதில் வருகின்றது. நேற்று என்பதற்கான ஆங்கில சொல் எஸ்டர்டே. பேட்டர்னை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த சப்ஜெக்ட், வெர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இவற்றை நாம் நேரடியாக அப்ளை செய்யும்போது ஐ கேவ் ஹர் எ புக் எஸ்டர்டே. நான் அவளுக்கு ஒரு புத்தகம் நேற்று கொடுத்தேன் என்ற வாக்கியம் கிடைக்கின்றது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.